நாளை பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் குழு கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டம் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. செயற்குழு கூட்டத்தில் ராகுல் காந்தி தான் அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் பெறுவதற்காக இப்போது எம்பிக்கள் குழு கூட்டம் அங்கு நடைபெறுகிறது. ராகுல் காந்தி, சோனியா காந்தி மற்றும் அந்த கட்சியின் 100 எம்பிக்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் முறைப்படி ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் எம்பிக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். காங்கிரஸ் எம்பிக்கள் குழு தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக முறைப்படி மக்களவை செயலகம் அதனை அறிவிக்கும். அதற்கான ஒப்புதல் மற்றும் அதற்கான கையெழுத்து கடிதம் ஆகியவை இன்று இந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பெறப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி 2014 தேர்தலில் 44 எம்பிக்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தனர். அதனால் ஒட்டுமொத்தமாக 543 நாடாளுமன்ற எம்பிக்களில் 10% எம்பிக்களை பெற்றிருந்தால் 54 எம்பிக்களை பெற்றிருந்தால் மட்டுமே எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து வழங்க முடியும் என்பதால் இந்த முறை அந்த 2014 ஆண்டு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து எந்த கட்சிக்கும் வழங்கப்படவில்லை. அதே போல 2019 52 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் குறைவாக இருந்ததால் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்போதும் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படவில்லை. 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெறும் வகையில் 100 இடங்களில் வெற்றி பெற்று இந்தியா கூட்டணி 232 இடங்களில் வெற்றி பெற்று இருப்பதால் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை ராகுல் காந்தி ஏற்க வேண்டும் என்று இன்று காலையில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி எம்பிக்கள் இங்கு ஒப்புதல் அளிக்க இருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில். இதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் ராகுல் காந்தியை முன்மொழிந்து அதற்கான கடிதத்தை நாடாளுமன்ற மக்களவை செயலகத்திடம் வழங்க இருக்கிறார்கள். பவித்ரா.